கைது செய்யப்பட்டதை கண்டித்து டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்த முயற்சி செய்துள்ளனர். போலீசார் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பெண்கள் உள்ளிட்ட 70 பேரை கைது செய்தனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் டாஸ்மாக் தலைமை நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை போலீசார் வழியிலேயே கைது செய்தனர். இதனை கண்டித்து மயிலாடுதுறையில் பாஜகவினர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயற்சித்தனர். மாவட்ட தலைவர் நாஞ்சில்பாலு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதை கண்டித்தும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விடுதலை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டது. டாஸ்மாக் கடை உள்ள சாலையில் பேரிகார்ட் வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் பேரிகார்ட் தடுப்புகளை தாண்டி டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட முயற்சித்தனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து 10 பெண்கள் உள்ளிட்ட 70 பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.